தொண்டை நாட்டு 32 சிவத்தலத்தில் இது ஒரு சிவத்தலம். திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், ராமலிங்க சுவாமிகள் பாடல் பெற்றது. குரு இங்கு சிவபெருமானை பூஜை செய்துள்ளார். ஆதலால் ஆலங்குடி தென்குடி திட்டை திருச்செந்தூருக்கு சமானமான குருஸ்தலமாகும். சாப விமோசனம் பெற்றதால் திருவெளிதாயம் எனவும் திருவெள்ளீஸ்வரர் எனவும் பெயர் பெற்றது. சிவபெருமான் சதுர ஆவுடையாரில் காட்சி தருகிறார். சுமார் 2000 வருடத்திற்கு முற்பட்ட கோயில் என்று கூறப்படுகிறது. பிரம்மபுத்திரிகளான கமலை, வள்ளி ஆகியோர் விநாயகரை திருமணம் செய்து கொண்ட திருமண ஸ்தலமாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருப்பவர்கள் இங்கு முகூர்த்த நாளிலே அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபட்டால் திருமணம் நடக்கும். கோயில் வாசப்படி வரைக்கும் வருவாங்க, உள்ள வர முடியாது. வேற ஏதாவது பிரச்சனை போயிடுவாங்க. இந்த கோயிலுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாலே அவனுக்கு நல்ல நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திரு என்றால் அருள், அருள். வலியன் என்ற குருவி, தாயம் என்றால் லாபம். கோயிலுக்கு போனீங்கனாலும் அங்க பரிகாரம் பண்ணணும். இங்க பரிகாரமே பண்ண வேண்டாம், இங்க வந்துட்டு போனா போதும். இல்லாம முருகர் ரொம்ப சிறப்பு. அருணகிரியார் பாடியிருக்காரு. அருணகிரியார் மட்டும் இல்லாம ஔவையாரும் பாடியிருக்காரு. காரைக்கால் அம்மையார் ஒரு 4 வரி பாடியிருக்காங்க. அகவல், திரு அகவல் சொல்லுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி அம்மையாரும் பாடியிருக்காங்க. அப்புறம் வள்ளல் பெருமான் பாடியிருக்காரு, பட்டினத்தார் பாடியிருக்காரு.